இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் அட்டகாசமான உருளைக்கிழங்கு குருமா கறி சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த குருமாவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ருசி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு க்ரீமியான பதத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் தண்ணியில் மூழ்கி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சுடுங்க. நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக குருமாவில் இருக்கணும்னா 2 விசில் வச்சிங்கனாலே போதும். இப்போ நல்லா அடிகனமான கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நல்லா கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 பழுத்த தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கும். இதை லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, முந்திரி விழுதை சேர்த்துருங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் இதை நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மசாலா நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கும். திக்கான பதத்துலேயும் இருக்கும். இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஒரு ஸ்பூன் அப்படின்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பீட் பண்ணிட்டிங்கன்னா இது போல் நல்லா க்ரீமியான பதத்தில் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க. கலந்துட்ட பிறகு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இது போல் நான் 1 பாதியமாக மசிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் பொடியாக நறுக்கிட்டும் சேர்த்துக்கலாம். இது போல் மசிச்சுட்டு சேர்க்கும் போது குருமாவில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு தனியாக தெரியாமல் நல்ல கிரேவியான பதத்துக்கு நல்லா கலந்துருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குருமா நல்லா கொதித்து வரும்போதும் ஆறி வரும்போதும் நல்ல திக்கான பதத்துக்கு மாறி வருங்க. பாருங்கள், இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது. தேவைன்னா எக்ஸ்ட்ராவும் தண்ணி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதித்து வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நறுக்குன்னு கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே மணக்கும் இந்த குருமா நீங்கள் செய்யும்போது. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கிரேவி நீங்கள் செஞ்சுடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.